ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். டே 102வது நாள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.67 கிலோமீட்டர்ஸ். எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் 36 செகண்ட் ஆயிருக்கு. ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.54 வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். 102வது நாளில் 4.54ங்கிற பேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ரொம்ப நாளாக வந்து 4ல் பேஸ் வந்து லாக் பண்ணி ஓடணுங்கிறது இருந்துச்சு. இன்னைக்கு 102வது நாளில் ஒரு ரவுண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். கஷ்டமா தான் இருந்தது ஓடையில. ரொம்பவே வந்து மூச்சை போட்டு வேர்த்து ஊத்தி முடிச்சுட்டு வந்து இப்பதான் நின்றுட்டு இருக்கேன். ஒரு ரவுண்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலி 102வது நாள் முடிஞ்சது. ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் லைஃப்ல இப்ப வரைக்கும் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன்னா, கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து நம்மள வந்து ஒரு ஆப்போசிட் இருக்க பர்சனா இருக்கட்டும், நமக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல கோவப்பட வைக்கிற மாதிரியா இருக்கட்டும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் லைஃப்ல. நிறைய இடங்கள்ல நம்ம கோவப்படுவோம், அப்செட் ஆகும், ரொம்ப வெறியாகும். என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வெறியாகும். அதுல ஒரு சில டைம் வந்து நம்ம கோவத்துல நம்மளே அறியாம ஒரு சில வார்த்தைகளை பேசுவோம். அது ஆப்போசிட் இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இது ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்கலாம், ஒரு அன்னோன் பர்சன் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு காயமாகும். எப்பவுமே வந்து நம்ம வார்த்தைகளை பிரயோகப்படுத்தில ரொம்ப கேர்ஃபுல்லா பிரயோகப்படுத்தணும். அது வந்து கோவத்துல இருக்கலையும் சரி, நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம என்ன பேசுறோங்கிறத அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு பேசணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு 103வது நாள்ல சந்திப்போம். டாட்டா பை பை, see you tomorrow.